அனைவருக்கும் வணக்கம். சத்ரபதி வீர சிவாஜியால் மராட்டிய சாம்ராஜ்யமானது உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். சத்ரபதி சிவாஜி 1627ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். அதாவது தன்னுடைய 14வது வயதில், அதாவது சுமார் 1640களிலிருந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் பல்வேறு போர்களை நடத்தியிருக்கிறார். குறிப்பாக அவுரங்கசீப்பின் மொகலாய ராஜ்யத்துக்கு எதிராக பல்வேறு போர்களை நடத்தி அதில் வெற்றியும் கண்டு தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்திய பின்பு 47வது வயதில் 1677இல் மராட்டியத்தின் சத்ரபதி சிவாஜியாக முடிசூட்டிக் கொண்டார். 6 ஆண்டுகள் சத்ரபதியாக இருந்த சிவாஜி 1680ஆம் ஆண்டு காலமானார். இவர் சிவாஜி காலமான செய்தியானது அவுரங்கசீப்புக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து தான் தற்பொழுது ஹிந்தியில் ஓடிக்கொண்டிருக்கும் சாவா என்ற திரைப்படமானது எடுக்கப்பட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த படத்தில் வீர சிவாஜியின் மூத்த மகனான சாம்பாஜியின் வீர வரலாறானது இடம்பெற்றிருக்கிறது. அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பது. அதன் வரலாறு என்ன என்பதுதான் இந்த படம். அதாவது சிவாஜி காலமான பின்பு அந்த செய்தியானது டெல்லியில் உள்ள அவுரங்கசீப்புக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதாவது மராட்டியத்தில் சிவாஜி காலமாகிவிட்டார். இதை சொன்ன உடனேயே அவுரங்கசீப் சொல்வது என்னவென்றால், இதனால் வரையில் மராட்டிய சாம்ராஜ்யத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியவில்லை. சிவாஜி காலமானதால் மிக எளிதாக நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் மராட்டியத்தை கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லும் அவுரங்கசீப் சிவாஜி காலமானதை குறித்து விழா கொண்டாடுமாறு உத்தரவிடுகிறார். இந்த நிலையில் மராட்டியத்தில் என்ன நடக்கிறது என்றால், சிவாஜியின் மூத்த மகன் சாம்பாஜி 1681 ஜனவரி 16ஆம் தேதி என்று சத்ரபதியாக முடிசூட்டிக் கொள்கிறார். இந்த நிலையில் அவர் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டியது என்று யோசிக்கிறார். அவுரங்கசீப் ஒருவரும் சிந்தரிப்பது என்னவென்றால், சிவாஜி காலமாகிவிட்டபடியால் மராட்டியத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று அவர் உரம் சிந்தனை செய்ய, இங்கு ரேகாடில் சத்ரபதி சாம்பாஜி பதவியேற்ற பின்பு மொகலாயர்களை முறியடிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் இவர் திட்டமிடுகிறார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் முகலாய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய கஜானா உள்ள இடம் பர்ஹான்பூர். அது மிகப்பெரிய வணிக நகரம். அங்கு வணிகத்தின் மூலமாக வருகின்ற வருமானம் மற்றும் வரி வருமானம் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஜிஸ்யா வரி ஆகியவை வசூலிக்கப்பட்டு அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த இடத்தில் நாம் சென்று அதை நாம் எடுத்து வர வேண்டும் என்று சாம்பாஜி அவர்கள் திட்டமிட்டு அதற்காக செயல்படுகிறார். இந்த நிலையில்தான் சாம்பாஜி திடீரென்று கிட்டத்தட்ட ரேகாடிலிருந்து 500 கிலோமீட்டர், அதாவது தற்போதைய மத்திய பிரதேசத்தில் உள்ள பர்ஹான்பூர் என்ற இடத்திற்கு ஒரு படையுடன் வருகிறார். பல மைல்கள் டிராவல் செய்து திடீரென்று கொரில்லா போர் முறையில் அவர் பர்ஹான்பூர் கோட்டைகள் சென்று தாக்குதல் நடத்துகின்ற காட்சியானது படத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு போர் எப்படி நடக்கும் என்பதை காட்சிப்படுத்தியிருக்கிறார். அப்படி அவர் அங்கு சென்று அங்குள்ள கஜானாவை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு பர்ஹான்பூரையும் தீக்கரையாக்கி அதை மொத்தமாக சூறையாடி விட்டு அங்கிருந்து புறப்பட்டு மிக தொலைவில் உள்ள தனி ரைகர் கோட்டைக்கு வந்து சேர்கிறார். இந்த செய்தி அவுரங்கசீப்புக்கு போகின்ற பொழுது மொத்தமாகவே முகலாய சாம்ராஜ்யமே ஆடிப்போய் விடுகிறது. மிகவும் சிறிய படை கொண்ட சாம்பாஜி, கிட்டத்தட்ட அவருடைய படையின் மொத்த எண்ணிக்கையே 20,000 பேர் குதிரை வீரர்கள் கொண்ட ஒரு படை. இந்த படை உள்ள ஒரு சாம்பாஜியார் எப்படி முகலாய சாம்ராஜ்யத்தை எதிர்க்க முடிந்திருக்கிறது என்று ஒரு ஆச்சரியப்படுகிறார். எனவே நாம் டெல்லியில் இருப்பதால் பலனில்லை. எனவே ஒட்டுமொத்தமாக சாம்பாஜியை கட்டுப்படுத்தி மராட்டியத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது மட்டுமில்லாமல் சாம்பாஜியை கைது செய்து அவருடைய அலற சத்தம் கேட்கின்ற வரையில் நான் மகுடம் சூட்ட மாட்டேன் என்று மகுடத்தையே அவுரங்கசீப் கலட்டி வைத்து விடுகிறார். அதன் பிறகு தக்காணத்தை நோக்கி, அதாவது டக்கான் பகுதி, அதாவது மராட்டியம் உள்ள பகுதியை நோக்கி அவுரங்கசீப் அங்கிருந்து புறப்பட்டு வந்து அவுரங்காபாத்தில் தங்குகிறார்.
இதன் பிறகு நடப்பது இன்னும் மிகப்பெரிய ஒரு போர்க்காட்சி எடுத்திருக்கிறார்கள். அதாவது அவுரங்கசீப்பின் உத்தரவின்படி கிட்டத்தட்ட அவுரங்கசீப் படையானது 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வீரர்கள், 30,000 யானைகள், 50,000த்திற்கு மேற்பட்ட ஒட்டகங்கள் கொண்ட மிகப்பெரிய படை அது தக்காணத்தில் முகாமிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மராட்டியத்தை சுற்றி வளைக்க வேண்டும் என்று அந்த படைகளுக்கு உத்தரவிட்டு படைகளை அனுப்புகிறார். மிக சிறிய படை கொண்ட சாம்பாஜி என்ன செய்வது என்று அங்கு ஆலோசனை நடத்துகின்ற பொழுது அவர் சொல்கிறார், அது வனப்பகுதியில் வழியாக, அது காடுகளின் வழியாக வருகின்ற பொழுது நாம் கொரில்லா போர் முறையில் தாக்குதல் நடத்தி அவற்றை முறியடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது. அதன்படி அவர்கள் மிக எளிதாக மராட்டியத்திற்குள் வருகின்ற பொழுது மலைகளின் வழியாக, காடுகளின் வழியாக வருகின்ற பொழுது திடீரென்ற சாம்பாஜியின் படை வீரர்கள் பல்வேறு மரங்களிலிருந்து இறங்கி வந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகின்ற காட்சியானது மிக பெரிய அளவில் படமாக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அவுரங்கசீப் படைகளையே அவர் நிலை கொலை செய்கிறார். இந்த அவுரங்கசீப் படையானது சாம்பாஜியின் படையை எதிர்கொள்ள முடியாமல் திரும்பி சென்று விடுகிறது. இந்த போரில் பல ஆயிரக்கணக்கான அவுரங்கசீப்பின் படை வீரர்களானது கொல்லப்படுகிறார்கள். இந்த செய்தியும் அவுரங்கசீப்பை கிடைக்கின்ற பொழுது என்ன செய்வது என்று அடுத்த வகையில் திட்டமிடுகிறார்கள். கிட்டத்தட்ட சாம்பாஜி அவர்கள் 1681 சத்திரவிழா பதவியேற்று 9 ஆண்டுகள் தொடர்ந்து 100க்கு மேற்பட்ட போர்களை நடத்தியுள்ளார். அந்த போர்களில் பெரும்பாலான அளவை குறிப்பாக அவுரங்கசீப்பின் முகலாயப்படைக்கு எதிராக நடத்தப்பட்டுள்ளது. அதாவது மாதத்திற்கு ஒரு போர் என்ற வகையிலே தொடர் போர் சந்தித்து அனைத்திலையுமே ஒரு வெற்றி பெறுகிறார் சாம்பாஜி. இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக சாம்பாஜி முடிவு செய்து என்னவென்றால், நாம் எப்படியாவது அவுரங்கசீப் படையை நேருக்கு நேர் எதிர்கொண்டு கொரில்லா போர் முறையில் தாக்குதல் செய்ய வேண்டும் என்ற அளவில் ஒரு படையான பெரும் படையுடன் புறப்படுகின்ற பொழுது ஒரு சங்கமேஸ்வரர் என்ற இடத்திலே ஒரு முகாமிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட வெறும் 150 வீரர்கள் கொண்டு அங்கு ஒரு கோட்டையில் இருக்கின்ற பொழுது சாம்பாஜியை பதவியில் இட்டு இறக்க வேண்டும் என்று மராட்டியத்திலேயே அவருடைய உறவினர்களோ அவர் நெருங்கியவர்களோ சில பேர் சதித்திட்டம் செய்து இந்த செய்தியை முகலாயப்படைக்கு தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு முகலாயர்கள் அந்த குறிப்பிட்ட சங்கமேஸ்வரர்கள் தங்கியிருக்கின்ற சாம்பாஜியை சுற்றி வளைப்பதற்காக 5000 படைவீரர்கள் வந்து சுற்றி வளைக்கிறார்கள். இந்த நிலையில் கூட சாம்பாஜி தப்பித்து செல்ல விரும்பவில்லை. நாம் நேருக்கு நேராக மோத வேண்டியதான் என்று அவரும் வெறும் 100 வீரர்களை கொண்ட சாம்பாஜியின் படையானது மோதுகின்ற காட்சியானது ஒரு சிங்கம் எப்படி மோதுமோ அப்படிப்பட்ட காட்சியாக போய் படமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த போரில் சாம்பாஜியின் முக்கிய தளபதியில் கொல்லப்படுகிறார்கள். சாம்பாஜியும் கைது செய்யப்படுகிறார். இந்த படத்தை எப்படி எடுத்திருக்கிறார் என்றால், இந்த படத்தில் சாம்பாஜியின் வீரம், அதாவது அவருடைய பிரேவரி மற்றும் அவருடைய பிரசர்வன்ஸ், ரீசைலன்ஸ், லெகசி ஆஃப் சாம்பாஜி என்ற அளவுக்கு அவருடைய வீரமானது காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது தேவா, தேஸ், தர்மா என்று இவற்றை காக்க வேண்டும் என்று சாம்பாஜிக்கு பேரே தர்ம வீரர் என்று தரப்படுகிறது. எந்த இடத்திலும் பின்வாங்காமல், எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் மிகப்பெரிய போரை மிகப்பெரிய படை கொண்ட அவுரங்கசீப்புக்கு எதிராக சாம்பாஜி நடத்துவதுதான் அவருடைய வீர வரலாறு. அதை தான் தற்பொழுது படமாக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு சாம்பாஜி கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்பட்ட நாள் என்பது 1689 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அவுரங்கசீப் முன்னால் கை கால்கள் விலங்குகள் கட்டப்பட்டு நிற்க வைக்கப்படுகிறார். அப்பொழுது அவுரங்கசீப் அவரை வந்து பார்க்கின்ற பொழுது பேசுகின்ற காட்சிகளை மிக அருமையாக எடுத்திருக்கிறார்கள். அவுரங்கசீப் இவரிடம் வந்து, உன்னை நான் கைது செய்து விட்டேன், உன்னுடைய சத்தம் என் காதில் கேட்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அங்கு பேசுகின்ற வசனங்கள், அதாவது நீங்கள் ஏற்கனவே மணிமுடி இழந்து விட்டீர்கள், அதையே தற்பொழுது கழட்டி வைத்துள்ளீர்கள், அந்தளவு மிகப்பெரிய பின்னடைவை நீங்கள் தான் சந்தித்திருக்கிறீர்கள் என்று பேசுகின்ற காட்சிகளும், அதன் பிறகு
சாம்பாஜியானது மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்தப்படுகிறார். அவருடைய உடம்பில் உப்புக்கள் தேய்க்கப்படுகின்ற பொழுது கூட அவர் எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறார். சாம்பாஜியின் வீர நகங்கள் ஒவ்வொன்றாக பிடுங்கப்பட்டும் அவர் அமைதியாக இருப்பது கண்டு அவனையுமே ஒரு மனித ஒரு அச்சம் ஏற்படுகின்ற அளவுக்கு அந்த காட்சி ஒரு 30 நிமிடங்கள் அந்த காட்சியானது படமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைப்பை அங்கே வைத்திருக்கிறார்கள். இதை தவிர அவரிடம் பேசுகின்ற வசனங்களும் சாம்பாஜி பேசுகின்ற வசனங்களும் ஒவ்வொருவரையும் ஒரு ஈர்ப்புத்தன்மைக்கு அவை கொண்டு செல்கின்றன. அதன் பிறகு சாம்பாஜியின் நாக்குகள் பிடுங்கப்பட்டு அவர் கொல்லப்படுவதுதான் படத்தின் இறுதி காட்சிகள். இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது எந்த இடத்திலும் சாம்பாஜி என்பவர் தன்னுடைய தேசத்தை விட்டு கொடுக்கவில்லை. மதம் மாறு என்று அவுரங்கசீப் சொன்ன பொழுது கூட தான் மதம் மாற மாட்டேன் என்று அவர் உறுதியாக தெரிவிப்பது போன்ற காட்சிகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இதை பார்க்கின்ற பொழுது பார்க்கின்ற மனதிலே 30 நிமிடங்கள் இந்த காட்சிகள் ஒன்றிவிடுகின்றன. அதாவது இந்த காட்சியில் பார்க்கின்ற பொழுது சாம்பாஜியை அவர்கள் தங்களுடைய ஹீரோவாக, தங்களுடைய வரலாறுக்காக, தங்களுடைய தேசத்திற்காக சாம்பாஜி என்பவர் அச்சமில்லாமல் மன உறுதியுடன் இருந்து உயிர்த்தாம் செய்திருக்கிறார் என்று ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த படமானது எடுக்கப்பட்டு தற்போது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது வரலாற்றில் அதிகமாக தெரிந்தவர்கள் வரலாற்றில் வீர சிவாஜி மட்டுமே. அதன் பிறகு அவருடைய மகனான சத்ரபதி சாம்பாஜி என்பவர் 9 ஆண்டுகள் எந்த அளவுக்கு போர் புரிந்தார், எப்படியெல்லாம் அவர் ஆட்சி செய்தார், அடி வீரம் என்ன என்பதெல்லாம் தற்போது இந்த படம் மூலமாக மக்களின் முன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.